Hello my dear students, welcome back to W2S Academy Prem Kiran channel. So நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பா சாமி இந்த இதா எனக்கு இது சுத்தமாக புரியவே இல்லைன்னா தயவு செய்து வந்து பார்த்துட்டோம்னா இதை மட்டும் எனக்கு சொல்லிடாதீங்க, இருக்கிறதும் கெமிஸ்ட்ரி மறந்து போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா புரிய வைக்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ அந்த டாப்பிக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது W2S அகாடமி பிரேம் கிரண் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ்க்கு ஸ்கூல்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸ் அப்டேட்ஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். ஓகேப்பா, எவ்வளோ என்னால் ரொம்ப பொறுமையாக தெளிவாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செய்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கிளியராக கவனிங்க, எங்கேயுமே வந்து எதை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 1x ஸ்பீடில் வந்து பார்த்துட்டோம்னா இதை நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கேளுங்க. தாராளமாக வாய்ஸ் கிளியராக இருக்கும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவும் நீங்கள் கேட்டு முடிச்சிடலாம். ஓகே ஃபைன். சரி, இந்த ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்னா என்ன? நானும் புக்கில் பார்த்துட்டேன்னா அநியாயத்துக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு இதை பார்த்தாலே பயம். ஐயோ, இதை பற்றி மட்டும் சொல்லிடாதீங்க, இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, ஹெச் கேப் வருது, செனோ சைன்னு ஒரு திரிசூல மாதிரி ஒரு சிம்பிள்லாம் போடுறீங்க, பார்த்தாலே பயங்கர மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்குதுண்ணா அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஓகே, அதைத்தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்துட்டோம்னா பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாச்சும் ஒரு நீங்கள் ஒரு பொருளை வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கல்லை தூக்கி எறிகிறீங்கன்னு வச்சுக்காங்களேன். ஒரு கல் இருக்குது, சரியா? இந்த கல்லை வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் தூக்கி எறிகிறீங்க. ஸோ தூக்கி எறிகிறப்போ அந்த கல் எங்கே விழுந்துச்சு அப்படிங்கிற அந்த கல்லோட பொசிஷனை உங்களால் சொல்ல முடியும். கரெக்டா? அந்த கல் எவ்வளோ ஸ்பீடில் போச்சு அப்படின்னு வெலாசிட்டி சொல்ல முடியும். வெலாசிட்டி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த கல்லோட ஆக்சலரேஷனும் வந்து பார்த்துட்டோம்னா உங்களால சொல்ல முடியும். கரெக்டா? இது எல்லாத்தையுமே நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நியூட்டன்ஸ் லா. கரெக்டா? நியூட்டன்ஸ் லா F is equal to ma அப்படிங்கிறத வச்சு, அதோட பேஸ் தான் இது எல்லாமே. கரெக்டா? dx divided by dt, இது வந்து பார்த்துட்டோம்னா dx divided by dt போட்டிங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி கிடைச்சிடும். அதே வந்து பார்த்தோம்னா d square x divided by dt ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். ஸோ மொமெண்டம் கேட்டாங்கன்னா p is equal to m into v நீங்கள் போட்டிங்கன்னா மொமெண்டம் கிடைச்சிரும். ஸோ எல்லாமே உன்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்னன்னா, ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன் இல்லை ஒரு சின்ன ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல், இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கு பேர் நியூட்டேனியன் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்டேனியன் மெக்கானிக்ஸ் ஆர் நியூட்டேனியன் பிசிக்ஸ் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ என்ன பண்ண போறேன்னா நல்லா கவனிங்க. ஒரு மினிட்டும் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியமானது. இப்போ என்னன்னா, ஒரு எலக்ட்ரான், கண்ணுக்கே தெரியாதப்பா எலக்ட்ரான், கரெக்டா? அந்த எலக்ட்ரானை ஒரு பாக்ஸுக்குள்ள நான் போட்டு அடைச்சி வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லி க்ளோஸ்ட். இப்போ நான் வெளியிருந்து வந்து பார்த்துட்டோம்னா இப்படி பார்க்குறப்போ இந்த எலக்ட்ரானோட பொசிஷன் எங்கே இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது, இதோட வெலாசிட்டி சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி இடத்துல இந்த எலக்ட்ரானோட பொசிஷனையும் வெலாசிட்டியும் சொல்றதுக்காக வந்த பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் தான் வந்து பார்த்துட்டோம்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர் குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த குவாண்டம் பிசிக்ஸுக்குள்ள இந்த எலக்ட்ரானோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாரு. அவர் தான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஸ்பெல்லிங் வேற எனக்கு கிடைக்கிறேன், மறந்து போயிருப்பேன், நானே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இது புரிஞ்சிச்சா? நியூட்டேனியன் மெக்கானிக்ஸ்னா வந்து பார்த்துட்டோம்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தோட பொசிஷனையும் வெலாசிட்டி என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது இட் கம்ஸ் அண்டர் நியூட்டன்ஸ் லா, நியூட்டேனியன் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கண்ணுக்கே தெரியாத ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனை என்னால் சொல்ல முடியல, சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து நியூட்டன்ஸ் லா வந்து அங்கே ஒபே ஆகாது. ஸோ அதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா
குவாண்டம் பிசிக்ஸ் ஆர் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனை வச்சு ஒரு எலக்ட்ரான் வந்து எங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, எங்கே கன்ஃபார்மாக இருக்குன்னு கிடையாது, எங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். இப்போ நம்ம கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலாம். நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னா பிளாங்க்கும் ஐன்ஸ்டீனும் வந்து பார்த்துட்டோம்னா என்ன சொன்னாங்கன்னா, எனர்ஜி இஸ் குவான்டைசைஸ்டு. எனர்ஜி இஸ் குவான்டைசைஸ்டு. இது நீங்களே பார்த்துருப்பீங்க பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன், நீங்க 11ங்கிறதுனால தெரியாது. ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து பார்த்துட்டோம்னா குவான்டைசைஸ் Q is equal to NE. அதாவது அதோட லெவலை பொறுத்து அதோட எனர்ஜி லெவல் வந்து பார்த்துட்டோம்னா மாறிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேவா? அப்ப இவங்க என்ன சொன்னாங்க பார்த்துட்டோம்னா, therefore light behaves as, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன சொல்றாங்க, அப்ப லைட்டுக்கு மொத்தம் 2 கேரக்டர் இருக்கு. ஒன்னு வந்து வேவ் கேரக்டர், இன்னொன்னு வந்து பார்ட்டிகல் கேரக்டர். ஸோ இது வந்து லைட் பிஹேவ்ஸ் as a duality. அட் அ டைம்ல 2 கேரக்டரையுமே வந்து பார்த்துட்டோம்னா காமிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிளாங்க்கும் ஐன்ஸ்டீனும் வந்து பார்த்துட்டோம்னா எனர்ஜி இஸ் குவான்டைசைஸ்ட், ஸோ therefore light behaves as a wave and a particle. ஸோ it has a dual character அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டி ப்ராக்லி என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு பின்னாடி வந்து டி ப்ராக்லி என்ன சொன்னார்னா, நல்லா பார்த்துட்டு வரணும்ப்பா. ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. இந்த அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஸ்டடியை கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனை எடுத்துட்டு போய்க்கலாம். வெறும் லைட்டுக்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேட்டர்ஸ், சரியா, எல்லா மேட்டர்ஸுக்கு வந்து பார்த்துட்டோம்னா they have this duality அப்படின்னு சொல்றாங்க. கல்லு, மண்ணு, எதை எடுத்துட்டு, எலக்ட்ரான், புரோட்டான் எதை எடுத்துக்கிட்டாலும் they have duality, பார்ட்டிகல் அண்ட் வேவா இருக்கும். அதுக்கு பேர் அவர் என்ன வச்சாருன்னு பார்த்துட்டோம்னா மேட்டர் வேவ் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? So every matter in the universe exhibit a duality, that is wave and a particle character அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த பிளாங்கோட ஈக்குவேஷனையும் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷனையும் ஒன்னு சேர்த்தி அவர் வந்து எல்லா மேட்டருக்கும் யூஸ் பண்ற மாதிரி, எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு டி ப்ராக்லி ஈக்குவேஷன் கொடுத்தாரு. அதுதான் வந்து பார்த்துட்டோம்னா lambda is equal to h divided by mv ன்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா mv னா மொமெண்டம் தானே, ஸோ அதை h divided by p ன்னு சொல்லலாம். where lambda is called de Broglie wavelength. ஓகேவா? இது புரிஞ்சா? சோ பிளாங்க் என்ன சொன்னாரு, ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு. பிளாங்க் வந்து பார்த்துட்டோம்னா மெயினா சொன்னது வந்து வேவ் கேரக்டர் பத்தி அவர் பேசிட்டு இருந்தார். சோ அவர் சொன்ன ஈக்குவேஷன் வந்து பார்த்துட்டோம்னா E is equal to h nu. ஐன்ஸ்டீன் வந்து அதிகமா வந்து பார்த்துட்டோம்னா பார்ட்டிகலை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. சோ அவர் சொன்ன ஈக்குவேஷன் E is equal to mc ஸ்கொயர். இந்த ரெண்டையும் சேர்த்து, இது ரெண்டையும் விடுங்க, ரெண்டு பேத்துக்கு நான் பொதுவா ஒரு ஃபார்முலா சொல்றேங்க, அது யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க எதுக்குங்க ரெண்டும் தனியா சொல்லி ஆல்ரெடி பசங்க எல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதனால நான் ஒரே ஈக்குவேஷனா கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாரு. lambda is equal to h divided by mv or lambda is equal to h divided by p, where lambda represents Planck's constant. ஓகேவா? எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரி, இந்த ஈக்குவேஷனை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்றீங்களே, அப்ப எல்லாத்துக்கும் வேவ்லென்த் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்ப எல்லா வேவ்லென்த்தையுமே வந்து பார்த்துட்டோம்னா நம்மளால வந்து பார்த்துட்டோம்னா மெஷர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டி ப்ராக்லியோட ஈக்குவேஷன் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சில ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கு, ஒரு சில ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்றப்ப மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர சின்னதாயிருது. எப்படி நீங்க பாத்துக்காங்களேன். சோ உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா தெரியும், lambda is equal to h divided by mv அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டும் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம். அப்ப கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா lambda is inversely proportional to m ன்னு அர்த்தமா. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு அதிகமா இருந்துச்சுன்னா வேவ்லென்த் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப சின்னதாயிரும். மாஸ் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா வேவ்லென்த்தை என்னால மெஷர் பண்ற அளவுக்கு இருக்குங்கிறாரு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டோம்னா எப்படின்னு பாருங்களேன். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன். எலக்ட்ரானும் ஒரு மேட்டர் தானே, ஓகேவா? சோ ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன். அந்த எலக்ட்ரானோட மாஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஓரளவுக்கு எப்படி இருக்கு, சின்னதா இருக்கு. கரெக்டா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் எலக்ட்ரானோட மாஸ் 10 to the 9.1 into 10 to the power minus 31 kg.
ஓகேவா? ஸோ இதுக்கு நான் போட்டேன்னா எனக்கு வேவ் லென்த்தோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 10⁻⁻10 மீட்டர் வேவ் லென்த் கிடைக்குதாமாப்பா. இப்ப இதை வச்சா தெரியாது, கம்பேர் பண்ணா தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன்னா சாதாரண ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன ஒரு பால் எடுத்துக்கிறேன். சாதாரண ஒரு சின்ன பால், ரொம்ப சின்ன பால்னு வச்சுக்காங்க. வெயிட் எவ்வளோன்னு இப்போ நான் எக்ஸாக்டா போட்டா சொல்ல முடியாது. ஒரு சாதாரண ஒரு பால், ஓகேவா? நீங்க கையில தூக்கி பார்த்தா அந்த வெயிட் தெரியுது, அந்த பால். ஸோ இந்த மாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாஸ் ரொம்ப அதிகமாமா. அது சாதாரண ஒரு 2 கிராம் இருக்கக்கூடிய பாலோ இல்ல 5 கிராமோ இல்ல 5 கிலோவோ ஏதோ ஒன்று, ரொம்ப சின்னதா ஓரளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய பாலுக்கு கூட வேவ் லென்த் வந்து பார்த்துட்டீங்கன்னா 10⁻⁻36. அப்ப யோசிச்சு பாருங்களேன், எது பெருசு? இந்த வேவ் லென்த் தான் பெருசு. அப்போ மாஸ் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்துட்டோம்னா மேட்டர்ஸ் லைக் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுக்கு இந்த டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வந்து பார்த்துட்டோம்னா வச்சு வேவ் லென்த்தை ஓரளவுக்கு மெஷர் பண்ற அளவுக்கு 10⁻⁻10 இருக்கு. பட் ஆனா அதுவே ஓரளவுக்கு பெருசா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கூட வந்து பார்த்துட்டோம்னா டி ப்ராக்லி வேவ் லென்த் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா வேவ் லென்த் மெஷரே பண்ண முடியாது. 0.000036 ஜீரோ கழிச்சு ஒரு 1 வருப்பா, யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு சின்னதா இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன பிரச்சனை வந்து பார்த்துட்டோம்னா டி ப்ராக்லி இதுல இருந்துச்சு. பட் ஆனா சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பாசிட்ரான் அந்த மாதிரி மாஸ் இருக்கக்கூடிய சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டோம்னா டி ப்ராக்லி வேவ் லென்த்தை யூஸ் பண்ணி அந்த பார்ட்டிகளோட வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா சொன்னாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? பிளாங்க் என்ன சொன்னாரு, ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு, அவங்க ரெண்டு பேர்த்தோடையும் கம்பைன் பண்ணி டி ப்ராக்லி என்ன சொன்னாரு, டி ப்ராக்லியோட ஈக்குவேஷன் வந்து பார்த்துட்டோம்னா எங்க யூஸ் பண்ண முடியும், எங்க யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்ப டி ப்ராக்லி இதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப நீங்க என்னதாப்பா சொல்ல வரீங்கன்னு கேட்டா, எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டோம்னா இட் பிஹேவ்ஸ் ஆஸ் அ பார்ட்டிகல் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ வேவ். இது டி ப்ராக்லி சொன்னாரு. சரி, எப்படிப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வேவ் அப்படின்னா பார்ட்டிகல், இது ரெண்டுமே கம்பைன். ஓகேவா? அப்ப இங்க என்ன சொல்றானுங்கன்னா, அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து எந்த மாதிரி வேவ்னு கேக்குறாங்க. நீங்க 9th படிச்சிருப்பீங்க. சவுண்ட் வந்து பார்த்துட்டோம்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ், லைட் வந்து பார்த்துட்டோம்னா சவுண்ட் வந்து மெக்கானிக்கல் வேவ், லைட் வந்து பார்த்துட்டோம்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இங்க என்ன சொல்றானுங்கன்னா, எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டோம்னா இட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்டாண்டிங் வேவ். ஸ்டாண்டிங் வேவ் எப்படின்னா, இப்ப நார்மலா இப்ப நீங்க ஒண்ணு எடுத்துக்கிறீங்க, ஒரு கிட்டார் எடுத்துக்கிறீங்க. அந்த கிட்டார் ஸ்ட்ரிங்கை நீங்க வந்து பிளக் பண்ணி விட்டீங்கன்னா அந்த கிட்டார் இப்படித்தானே வைப்ரேட் ஆகும். கரெக்டா? இப்படித்தானே வைப்ரேட் ஆகும். அதோட வைப்ரேஷன் மேல கீழே இப்படித்தானே போயிட்டு இருக்கும். சோ இது ஸ்டாண்டிங் வேவ். பட் ஆனா லீனியரா இப்படி எடுக்காதீங்க, எலக்ட்ரானுக்கு லீனியரா எடுக்காதீங்க, சர்க்குலரா எடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சர்க்குலர் ஸ்டாண்டிங் வேவ். சர்க்குலர் ஸ்டாண்டிங் வேவ் அது எப்படி நான் வரைஞ்சு காமிச்சிடறேன். நடுவில் வந்து பார்த்துட்டோம்னா நியூக்ளியஸ் அதுக்குள்ள புரோட்டான் இருக்கு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க அதோட ஆர்பிட்னு வச்சுக்காங்க. இப்போ இதுல எலக்ட்ரான் எப்படி போகும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்படி, இதுதான் சர்க்குலர் ஸ்டாண்டிங் வேவ். ஸோ இட் டேக்ஸ் த வேல்யூ இன்டீஜர் n is equal to, ஸோ மொத்தமா எத்தனை இது வேவ் வருது, இடத்துல 4 வருதா, n is equal to 4. இதே சப்போஸ் இது வந்து பார்த்துட்டோம்னா 3 இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க, எல்லா டைப்ஸும் போடும். ஏன்னா எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா ரொட்டேட் ஆகும், சாரி இது ஆகும், வைப்ரேட் ஆகும், அதோட எனர்ஜி லெவல் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா இட் டேக்ஸ் த வேல்யூ n is equal to 3. ஸோ இது புரிஞ்சா? அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஈக்குவேஷனை நீங்க சிம்பிளா சொல்லிருங்கப்பா. சர்க்குலர் வேவ், சர்க்குலர் ஸ்டாண்டிங் வேவ்னு சொல்லிட்டீங்க. அப்ப அதோட வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இப்படிதானே எனக்கு சுத்தி வருது. இதுல ஸோ நடுவில் வந்து எனக்கு புரோட்டான் இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா போயிட்டு இருக்கா, இந்த வேவ்ல தானே, சர்க்குலர் ஸ்டாண்டிங் வேவ்ல தான் ஆர்பிட்ல நியூக்ளியஸ் சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம்னா 2πr is equal to n lambda. Electron revolving around the orbit in a circular path is numerically equal to integral multiple of their wavelength. So integral multiple na inge vandu n is equal to 4. அப்ப n is equal to 4 போட்டு இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கறப்ப அதோட வேவ்லென்த் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ இதே வந்து பார்த்தோம்னா n is equal to 3. So it is called as an integral multiple அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வர்றாங்க.
ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இப்ப வந்து பார்த்துட்டோம்னா ஒருத்தர் அதோட பொசிஷனை வேற நம்மளால சொல்ல முடியலையா? ஏன்னா பொசிஷன் இதை வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா, ஏன்னா அதுலதான் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அவர் தெளிவா சொல்லிட்டாரு. பொசிஷனை சொன்னீங்கன்னா வெலாசிட்டியை சொல்ல முடியாது, வெலாசிட்டியை சொன்னீங்கன்னா பொசிஷனை சொல்ல முடியாது. இது வந்து ஹெய்சன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல்ல படிச்சிருப்பீங்க. ஸ்டேட்மெண்ட் இப்படி வரும்: இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் simultaneously both position and velocity of an subatomic particles in a system. ஒரு சிஸ்டம்ல ஒரு சபatomic particlesோட பொசிஷனையும் வெலாசிட்டியும் சைமல்டேனியஸா அக்யூரேட்டா சொல்ல முடியாது. பொசிஷனை சொன்னா அதுக்கு இந்த ஈக்குவேஷன் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. del x into del p is அந்த ஈக்குவேஷன் என்னப்பா, அது உங்களுக்கு greater than or equal to நினைக்கிறேன், greater than or equal to nh divided by 2 pi. இப்போ இதைத்தான் என்ன எடுத்திருப்போம்னா நம்ம ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன்ல h bar அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து போர் குவாண்டம் கண்டிஷன். இது ஆக்சுவலா வந்து பார்த்துட்டோம்னா போர் குவாண்டம் கண்டிஷன். ஸோ இதைத்தான் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன்ல இது எழுதியிருப்பாங்க. ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் வந்து பார்த்துட்டோம்னா நார்மலா இப்படி எழுதுவாங்க. ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் இப்படிதான் இருக்கும். லைக் என்ன சொல்றது, இது ஹாமில்டேனியன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒன்றுனா இப்போ அடுத்தது நான் சொல்ல தான் போறேன். இது ஃபுல்லாக தான் இப்போ நான் இது பண்ண போறேன். ஸோ இப்படி ஒரு சாலிட் லைன் போட்டுட்டு இந்த சிம்பிள் தான் வேவ் ஈக்குவேஷன். இந்த இதுதான் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரான் இன் ஸ்பேஸ் இப்படி. ஸோ இந்த சிம்பிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணது பார்த்தோம்னா குவாண்டம் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. இட் ரெப்ரசென்ட்ஸ் குவாண்டம் state. Okay va? So which is equal to h bar. H bar இங்கிறத nh divided by 2 pi quantum Bohr's quantum condition. So இங்க என்ன வரும்னு பார்த்துட்டோம்னா d by dt again psi function with respect to time or position in that. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காடிஞ்சர். இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் ஒரு எலக்ட்ரானோட பொசிஷன் எங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வேற சை ரெப்ரசன்ஸ் வேவ் ஃபங்க்ஷன். அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக சொல்ல போறோம். இது ஸ்காடிஞ்சர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் நியூட்டன் எயின்ஸ்டீன் என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. நீங்க தான் சொல்றீங்களே எலக்ட்ரானோட பொசிஷனை வந்து பார்த்துட்டோம்னா ப்ராபபிலிட்டி வச்சு சொல்லலாம், அதாவது அக்யூரேட்டா சொல்ல முடியாது. the probability of finding an electron is maximum at a space called as an orbital அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப உட்கார்ந்துட்டு God doesn't play dice அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தோம்னா கான்ட்ரவர்ஷியலா சும்மா வந்து பார்த்துட்டோம்னா சொன்னார். ஓகேவா? சின்ஸ் எலக்ட்ரான் எவ்ரிதிங் இஸ் a God's particle அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான் எங்க இருக்குங்கிறது கடவுளே கண்டுபிடிக்க முடியாது. God doesn't play dice. ஏன்னா டைஸ் நீங்க எதை வச்சு ப்ராபபிலிட்டி வைஸ் தானே நீங்க சொல்றீங்க. ஒரு டைஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா நம்பர் 1 எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னா 1 divided by 6. அதே வந்து பார்த்துட்டோம்னா 2 எத்தனை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பார்த்துட்டீங்கன்னா 2 divided by 6. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஸோ எலக்ட்ரான் இஸ் லைக் அ கிளவுட் ஆஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். பட் இருந்தாலும் ஸ்காடிஞ்சர் அதையெல்லாம் கண்டுக்காம அவர் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாரு. அதை வந்து பார்த்துட்டோம்னா இப்போ வரைக்கும் குவாண்டம் பிசிக்ஸ்ல பெரிய இதை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற அளவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதை பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்பதான் மெயினான ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனுக்குள்ளேயே உள்ள இறங்க போறோம். ஸோ நல்லா தெளிவா பார்த்துக்காங்க, நல்லா தெளிவா கவனிச்சுக்காங்க. லிசன். ஒரு டெரிவேஷன் அது உங்க புக்லயே இருக்கா என்னன்னு தெரியல. அந்த டெரிவேஷன் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லி தரப்போறேன். ஸோ முன்னாடி உங்களுக்கு என்ன சொன்னாங்க, ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டோம்னா நார்மலா நியூட்டனியன் பிசிக்ஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா இந்த நியூட்டன்ஸ் லாவை வச்சு நீங்க ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன், வெலாசிட்டி, மொமெண்டம் எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பார்ட்டிகிள் லெவல், அதாவது ஒரு குவாண்டம் லெவல், ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் லெவலுக்கு போயிட்டீங்கன்னா இந்த நியூட்டன் ஃபார்முலா யூஸ் ஆகாது. அப்போ அதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து பார்த்துட்டோம்னா இது. அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு எலக்ட்ரானை உள்ளுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா இந்த நியூட்டன்ஸ் லா வந்து ஒர்க் ஆகாது. அப்ப புதுசா ஒரு லா கொண்டு வரணும். அப்ப இடையில ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஸ்காடிஞ்சர் வரதுக்கு முன்னாடியே ஹெய்சன்பர்க் சொல்லிட்டாரு, ஒண்ணு நீ பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானோட பொசிஷனை சொன்னீங்கன்னா அதோட ஸ்பீடை வெலாசிட்டியை சொல்ல முடியாது, வெலாசிட்டியை நீ சொல்லிட்ட அப்படின்னா அதோட பொசிஷனை சொல்ல முடியாது. சோ இது வந்து ஹெய்சன்பர்க் சொல்லிட்டு போயிட்டாரு.
ஓகேவா? இப்போ எனக்கு வந்து எலக்ட்ரானோட பொசிஷன் தான் வேணும் அப்படிங்கிறப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பின்னாடி வந்துடுறதா சரிப்பா நான் பொசிஷனை மட்டும்னாச்சு நான் கண்டுபிடிக்கிறேன், வெலாசிட்டி என்னால சொல்ல முடியாட்டி கூட பரவாயில்ல, நான் பொசிஷனாச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்காடிஞ்சர் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. அந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல் கண்டுபிடிக்கலாம், அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து பார்த்துட்டோம்னா கண்டுபிடிக்கலாம், எனர்ஜி லெவல் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட வேவ் ஃபங்க்ஷன், வேவ் ஃபங்க்ஷன் அதாவது இதுதான் சை, இதுதான் வேவ் ஃபங்க்ஷன். எலக்ட்ரான் எந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சை, பிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க சை, இந்த சிம்பிள். ஓகேவா? ஸோ அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போறோம். கவனிங்க, பை இந்த ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் இங்க என்ன சொல்றது, இந்த ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன்ல வந்து பார்த்தோம்னா டைமிங்கிற பேச்சு கிடமே இல்லை. இப்போதானே நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதல எங்கேயாச்சும் டைம் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணமா. ஸோ அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா டைம் வச்சு இங்க எதுவுமே நம்ம சொல்ல போறது கிடையாது. சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு இதுக்குள்ள நம்ம இப்போ என்டர் ஆகலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது ஒரு ரூம். ஓகேவா? இந்த ரூம்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தியானேஷ் வந்து பார்த்துட்டோம்னா இருக்கிறான், சஞ்சய் 2 பேர் வந்து பார்த்துட்டோம்னா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரூம்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா கேமிங் கன்சோல் இருக்கு, PS4 இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா டிவி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா புக் இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா வேற என்ன ஏதாச்சும் ஒன்று போடலாம். இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா பிளே ஸ்டேஷன் இருக்கு. இது வந்து பார்த்துட்டோம்னா மொபைல் வச்சுக்கலாம், மொபைல். இன்னொன்று வந்து பார்த்துட்டோம்னா பிளே ஸ்டேஷன் இருக்கு. இப்போ நான் வெளியே இருந்துட்டு இவனுக்கு உள்ள என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க, எவ்வளோ யார் யார் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானா வந்து பார்த்துட்டோம்னா கெஸ் பண்றேன். அப்படி கெஸ் பண்றப்ப எனக்கு ஓரளவுக்கு தெரியும். தியானேஷ் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு என்ன சொல்றது, பிளே ஸ்டேஷன் வந்து ஒரு 80% அவன் பிளே ஸ்டேஷன்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மொபைலில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 20% சாரி ஒரு 10% இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. அண்ட் அடுத்தது டிவி வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 7%, புக்கை எடுத்து படிக்கிறதுக்கு 3% தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். தியானேஷும் சஞ்சய் 2 பேத்துக்குமே நான் சேர்ந்து வந்து பார்த்துட்டோம்னா இங்க நான் சொல்றேன். அப்போ எனக்கு இவங்களை பத்தி தெரிஞ்சனால எனக்கு வெளியே இருந்துட்டு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். 2 பேரும் சேர்ந்தானுங்கன்னா ஒன்று கேம் விளையாடுவானுங்க, இல்லை டிவி பார்ப்பானுங்க, புக் எடுக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி வந்து என்னால் ஒரு ஒரு கெஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஆனா இதே ரூம் ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு 100% தெரியும், அட பாவிகளா அவங்கள 3% நம்பினது கூட வேலை இல்லை போல இருக்கு, 100% 2 பேருமே வந்து பார்த்துட்டோம்னா மொபைலை தான் நோண்டிட்டு இருக்கானுங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ வெளியே இருந்துட்டு பாக்குறப்போ என்னால ஒரு ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்க முடியும். எனக்கு அது நோன் குவான்டிட்டியா இருந்துச்சுன்னா, தெரிஞ்சவங்களா இருந்துச்சுன்னா, உள்ள ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க எக்ஸாக்டா 100% என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. பட் ஆனா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அதை பத்தி நம்மளுக்கு இதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? சோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது என்ன பண்ணிட்டு இருக்கும், அது எங்க இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்துட்டோம்னா வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன். therefore psi represents wave function, that is it tells where the electron is likely to be present. பாருங்கப்பா இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ற பாருங்க, likely. நான் வந்து பார்த்தீங்கன்னா where it will be present அப்படின்னு நான் சொல்லல. ஓகேவா? likely to be, likelyனா எங்க இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? so not it will present அப்படின்னு நான் போடல, எங்க கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லல, likely to be. அப்போ இந்த சை சிம்பிளோட வேலை என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் உனக்கு புரிஞ்சுச்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? சோ அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்துட்டோம்னா இந்த சை சிம்பிளை வச்சுட்டு நீங்க என்ன சொல்லலாம்னா இந்த எலக்ட்ரானோட வேவ் ஃபங்க்ஷனை நம்ம இப்ப சொல்ல போறோம். சோ எப்படின்னு பாருங்க, நல்லா கவனிங்க. அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படியே கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்றானுங்கன்னா ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு வேவா இருக்கு அப்படின்னா இப்போ நான் வெளியே இருந்துட்டு நானா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கேன், இது க்ளோஸ்டு பாக்ஸ், உள்ளுக்குள்ள எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டோம்னா எங்க இருக்கு அப்படிங்கிறது இந்த சைஸ் சிம்பிளை வச்சுட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா வேவ் ஃபங்க்ஷன்ல எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இப்படி வந்து ஏதாச்சும் ஒன்று இப்படி இருக்கலாம்.
ஓகேவா? அப்ப இங்க என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல அது ஒரு 20% இருக்கலாம், இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா அது ஒரு 10%, இங்க வந்து பார்த்துட்டோம்னா இது ஒரு 40%, இங்க வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 10%, இங்க ஒரு 20%. ரொம்ப அதிகமா போயிருச்சோ? எவ்வளவு வருது? 20 20 60. ஓகே, ஓகேவா? ஸோ இப்படி இங்க எல்லாம் எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படியே தான் இருக்கணுமா? இல்ல இப்படி கூட இருக்கலாம். ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பக்கம் 0, இந்த இங்க டச் ஆகிற இடத்துல இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல இங்க வந்து எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்கன்னு சொல்லலாம். இல்ல வந்து பார்த்துட்டோம்னா நீங்க இப்படி கூட சொல்லலாம், எலக்ட்ரான் வந்து பார்த்துட்டோம்னா இப்படியும் சொல்லலாம். அப்ப இது எல்லாமே வேவ் ஃபங்க்ஷனா, இது ஒரு வேவ் ஃபங்க்ஷன், இது ஒரு வேவ் ஃபங்க்ஷன், இது ஒரு வேவ் ஃபங்க்ஷன், இது ஒண்ணுக்கும் ஈக்குவேஷன் இருக்குப்பா. இது எல்லாத்தையும் பொதுவா ரெப்ரசென்ட் பண்றதுக்காக போட்டதுதான் இந்த சைட். ஸோ திஸ் ரெப்ரசன்டேஷன் இஸ் கால்ட் அஸ் அ வேவ் ஃபங்க்ஷன். when you open the door, இதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப வெளியே நின்று பாக்குறப்ப தான் எலக்ட்ரான் வந்து வேவா பிஹேவ் ஆயிட்டு இருக்கு, அந்த வேவ்ல அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சொல்றோம். இது எப்ப நான் ஓபன் பண்ணி பாக்கணும், முடியாதுப்பா, எலக்ட்ரானை பார்க்க முடியாது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எப்ப நீங்க இதை ஓபன் பண்ணி இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறீங்களோ அந்த எலக்ட்ரான் அதுக்கப்புறம் அது வேவா இருக்காது, டக்குன்னு பார்ட்டிகளா மாறி நான் இங்க தாண்டா இருக்கேன், நீ ஏன்டா வெளியே இருந்துட்டு இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன், அது பார்ட்டிகளா மாறியும். சொல்றது புரியுதா? இது க்ளோஸ்டா இருக்கிறப்போ நான் வெளியே இருந்துட்டு என்னென்னமோ எனக்கு யோசிக்க தோணுது, ஐயோ இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு. ஸோ அது வந்து வேவ் ஃபார்ம். ஓகேவா? நான் திறந்து பார்த்துட்டேன் அப்படின்னா நான் இங்கதான் இருக்கேன் பாஸ், உங்க புடனைக்கு முன்னாடி தான் பாஸ் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதைத்தான் வந்து பார்த்துட்டோம்னா வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இப்போ நீங்க ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் எனக்கு எழுதியே காமிங்க. இத்தனை நேரமா வாயிலேயே வட சுட்டுருக்கீங்களேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் எழுதி அது எப்படி வந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா லைக் ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி நம்ம எழுதலாம். ஸோ எக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹெச் பார் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஹெச் பார்ங்கிறது பிளாங்க்ஸ் இது போர்ஸ் குவாண்டம் கண்டிஷன்ப்பா, அந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல்னு எடுத்தேன்ல, ஸோ அந்த இது. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா டி ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி. ஸோ இப்படிதான் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்காடிஞ்சர் இது. ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் சை எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன், அதாவது எலக்ட்ரான் வந்து எங்க இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்றது தான் இந்த இது. இ எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா எனர்ஜி of an electron where it is allowed to have. first orbitனா அதோட எனர்ஜி வேற, செகண்ட் ஆர்பிட்னா அதோட எனர்ஜி வேற. சோ எந்த எனர்ஜி லெவல்ல இருக்கிறதுக்கு அது சான்சஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்றது வந்து பார்த்துட்டோம்னா இ. சரிப்பா, இதை நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்களே, இங்க கண்ணை கட்டுற மாதிரி இங்க என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறீங்களே, இது என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இது ஒன்றும் கிடையாது, எனர்ஜி தான். என்னன்னா இந்த இது ரெப்ரசன்ஸ், இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு இப்ப நான் சொல்லி தர போறேன். இது வந்து பார்த்துட்டோம்னா இட் ரெப்ரசன்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். இது வந்து பார்த்துட்டோம்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். சரிப்பா, எங்களுக்கு சின்ன வயசுல எல்லாம் 9th படிக்கிறப்பலாம் கைனடிக் எனர்ஜினா ½ mv² சொன்னாங்க. இங்கே ஏதோ வந்து பார்த்துட்டோம்னா கன்றாவிக்கு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கீங்களேனா பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, இது எங்க ½ mv² எங்க வந்திருக்குதுன்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதைத்தான் உங்களுக்கு இப்ப நான் டிரைவ் பண்ணி காமிக்க போறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு சின்ன இடத்துல கூட நீங்க விட்டுறாதீங்க, ஏன்னா இதை டிரைவ் நான் பண்ணி காமிக்க போறேன். ஏன்னா இந்த டிரைவ் பண்ணி காமிச்சதான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுங்கிறது தெரியும். இல்லாட்டி அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா சும்மா என்னடா இவன் ஈக்குவேஷன் மட்டுமே எழுதிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. இங்க என்ன கொடுத்துருக்கான்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மேட்டரோட எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் a sum of an potential energy plus kinetic energy. கரெக்டா? அப்ப இந்த எலக்ட்ரானோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ரெண்டும் வேணும். இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் வீன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வந்து பார்த்துட்டோம்னா இந்த ½ mv² வந்து பார்த்துட்டோம்னா எப்படி இதாச்சு அப்படிங்கிறதா. இப்ப அதைத்தான் இங்க நான் வந்து பார்த்துட்டோம்னா இது பண்ண போறேன். நல்லா கவனிங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா P is equal to mv. கரெக்டா? இப்ப இதை நான் என்ன பண்றேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? P² is equal to m² v². கரெக்டா? எனக்கு இதுல இருந்து ஒரு எம் எடுத்துடலாம், ஒரு எம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்படி நான் ரெண்டா தனித்தனியாவே பிரிச்சு எழுதுறேன், m into v². இப்படி இருக்கா? இதுல நான் என்ன பண்றேன்னா இந்த எம் இங்க கீழே கொண்டு வந்துடுறேன். அப்ப இங்க என்ன ஆகும் பார்த்துட்டோம்னா p² divided by m is equal to mv² அப்படின்னு இருக்குமா? இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. அப்ப இங்க நான் போட்டேன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஸோ E is equal to v
plus இங்க என்ன ஆகும் 1/2 mv ஸ்கொயர் வர இடத்துல நீங்க என்ன போடணும் p ஸ்கொயர் டிவைடட் பை m. ஓகேவா? இப்போ எனக்கு ஈக்குவேஷன் வந்து பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு. இன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் அண்ட் வேவ் ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும். ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி நீங்க அதை எழுதிக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா psi is equal to e power I into kx into omega t இப்படி இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டீங்கன்னா இதை differentiating with respect to x on both sides. ஏன்னா நம்ம அங்க எடுத்தது ஃபுல்லா x தானே, psi of x அப்படிதானே போட்டிருந்தோம். ஸோ அப்போ with respect to x ஆல நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்போ எனக்கு இது என்ன ஆகும் d psi divided by dx equal to இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x. அப்போ இங்க e பவர் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் இப்படி எழுதுறப்ப இதை நான் இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். பாருங்க ஒன்னொன்னுக்கு கலரு இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா சேஞ்ச் பண்ணி வேற எழுதிட்டு இருக்கப்பா, கொஞ்சம் நல்லா கவனிங்கப்பா. இப்படி வரும். இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு d psi divided by dx. இதை நான் வித் ரெஸ்பெக்ட் டு x நான் பண்றேன். e பவர் எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் e பவர் இருக்கிறத அப்படியே எழுதிக்காங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா அந்த பிராக்கெட்ல இருக்கிறத மட்டும், இது வந்து தனியா ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன்ப்பா, பேசிக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் மெத்தட் வைஸ். அதுல இப்போ நான் இதை தனியா நான் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்னா i kx, x தானே டெரிவேட்டிவ், அப்போ k into 1 ஒமேகா டி இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட், அது 0 ஆயிரும். அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் எனக்கு இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா இடம் பத்தல, அதனால அழிச்சிட்டு எழுதுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஸோ d psi divided by dx is equal to எனக்கு என்ன கிடைக்கும் ஸோ I into k e power I into kx minus omega into t. ஓகேவா? இதை இன்னொரு டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன், அதாவது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்சியேஷன். இப்போ பண்றப்ப என்ன ஆகும்னா ik அப்படியே இருக்கும். எப்பவும் போல வந்து பார்த்துட்டோம்னா e பவர் I e பவருக்கு மேல என்ன இருக்கோ அதை அப்படியே தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி வரும். அதை அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் மறுபடியும் இந்த பவர்ல இருக்கிறத தனியா நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். I into k x வந்து 1 ஆயிரும், இது 0 ஆயிரும். ஓகேவா? அப்ப எனக்கு இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா I into I ஸ்கொயர் ஆயிருமா, k into k k ஸ்கொயர் ஆயிரும். ஸோ e பவர் I into kx minus omega into t எப்படி இருக்குமா? ஸோ நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்குப்பா, 11th பசங்களுக்கு டக்குன்னு இது புரியாது, இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் படி ஐ ஸ்கொயர் வர்ற இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்னா -1 போட்டுக்கலாம். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற தனி இதில் வேணா உங்களுக்கு நான் மேத்ஸ் நான் உங்களுக்கு இந்த சாப்டர் நடத்துறப்ப நான் சொல்றேன், 12th ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ஐ ஸ்கொயர் வர இடத்துல -1 போடலாம். அப்போ இங்க என்ன ஆகும்னா -1 போடுறப்ப k ஸ்கொயர் e பவர் I into kx minus omega t. இது வந்து பார்த்துட்டோம்னா என்னது d ஸ்கொயர் psi divided by dx ஸ்கொயர். இது வரைக்கும் ஓகேவா? இப்போ இந்த பக்கம் நான் அடிக்கணும், பாருங்க எவ்வளவு பெருசு போட வேண்டியது இருக்குதுன்ட்டு. அப்போ இங்க நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க எழுதுறப்போ d ஸ்கொயர் psi divided by dx ஸ்கொயர் is equal to minus k ஸ்கொயர். உங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம், நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதைத்தான் நம்ம ஸ்டார்டிங் ஒன்று எடுத்தமே, ஞாபகம் இருக்கா? என்னது psi is equal to தானே, இதுக்கு பதிலாக psi போட்டுக்கலாமா? ஸோ அப்போ இங்கே என்னன்னு பார்த்துட்டோம்னா இதுக்கு பதிலாக psi நீங்க போட்டுக்கலாம் அப்படியே. ஓகேவா? இது வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்துட்டோம்னா இந்த இது டி ப்ராக்லி ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு டி ப்ராக்லி நீங்க என்ன எழுதலாம்னு பார்த்துட்டீங்கன்னா k is equal to p divided by h bar. இப்போ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இங்க என்ன வந்திருக்கு, k ஸ்கொயர் வந்திருக்கா. அப்ப இது என்ன பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணலாமா? அப்ப இதை ஸ்கொயர் பண்ணனா இங்கேயும் ஸ்கொயர், இதுவும் ஸ்கொயர். அப்ப இந்த k ஸ்கொயரோட வேல்யூ கொண்டு வந்து இங்க போடுங்க. அப்ப என்ன ஆகுனா d ஸ்கொயர் psi divided by dx ஸ்கொயர் is equal to minus இது என்ன ஆகுனா p ஸ்கொயர் psi divided by h bar ஸ்கொயர்.
அப்படின்னு வருமா? ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்னா இந்த மைனஸையும் ஹெச்சையும் வந்து பார்த்துட்டோம்னா சேர்ந்து இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா? அதுக்காக மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் எல்லாம் ஆகாது. பாருங்க டிவைட்ல தான் இருக்குது இது. ஓகேவா? இப்போ நான் அதை கொண்டு போறேன். டெலிட் பண்ணணும். ரொம்ப பெருசா தான் போகும். நீங்க எழுதுறப்ப பக்கத்துலயே ஒரு பேப்பர்லயே எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இது என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா மைனஸ் ஹெச் பார் ஸ்கொயர் டி ஸ்கொயர் சை டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னா பி ஸ்கொயர் சை இப்படி இருக்கும். இது வரைக்கும் ஓகேவா? சரி, இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இஸ் ஈக்குவல் டு இதுதான் நம்ம ஸ்டார்டிங் கண்டுபிடிச்சு வச்சிருந்தது 2m + v. கரெக்டா? இதுதானே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். இதில் நான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டீங்கன்னா மல்டிப்ளை பை சை ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு பக்கம் சையால நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரெண்டு பக்கம் நான் சையால மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? இ சை இஸ் ஈக்குவல் டு பாருங்கப்பா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ஆன்சர் வருது. டி பி ஸ்கொயர் டிவைடட் பை 2m ஆஃப் இது வந்து பார்த்துட்டோம்னா சை பிளஸ் வி இன்டூ சை இப்படி கிடைக்குதா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா பாருங்க இதுக்கு பதிலா இங்க இருக்கு பார்த்தீங்களா இந்த வேல்யூ கொண்டு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணால அப்ப இங்க என்ன கிடைக்கும்னா இ சை இஸ் ஈக்குவல் டு நல்லா தெளிவா பாருங்கப்பா. அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம் 1 டிவைடட் பை 2m அப்படியே இருக்கு. அது கூட இந்த வேல்யூ மட்டும் போடணும். எந்த வேல்யூ? மைனஸ் ஹெச் பார் ஸ்கொயர் டி ஸ்கொயர் சை டிவைடட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் வி சை. ஸோ இப்போ ஆன்சர் நம்மளுக்கு மோர் ஆர் லெஸ் வந்துருச்சு. ஸோ இ சை is equal to minus என்ன வரும்? h square d square psi divided by 2m dx square plus v psi. இப்போ புரிஞ்சுச்சா இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது? அப்ப இவங்க இதை என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து பார்த்துட்டோம்னா என்ன எனர்ஜிப்பா? இது வந்து பார்த்துட்டோம்னா பொட்டன்ஷியல் சரி கைனடிக் எனர்ஜி. ஸ்டார்டிங் நான் சொன்ன ஈக்குவேஷன் வந்துருச்சா? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்றது தான் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா ஹாமில்டோனியன் கான்ஸ்டன்ட். இது வந்து ஹெச் கேப்னு போடுவாங்க. சரி, இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா உங்களோட ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். ஸோ ஈங்கிறது எனர்ஜி. இந்த எனர்ஜி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா sum of potential energy plus kinetic energy of the electron which is represented by an Hamiltonian operator. Psi represents a wave function. அப்போ இந்த Schrödinger wave equation வச்சு நீங்க என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்? ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜியை கண்டுபிடிக்கலாம், அதோட வேவ் ஃபங்க்ஷன் அதாவது எலக்ட்ரான் எங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய ப்ராபபிலிட்டி உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ Schrödinger equation வந்து பார்த்துட்டோம்னா என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சா? இப்போ டக்குன்னு அவ்வளோதான் முடிஞ்சு. நீ லாஸ்ட் கொஞ்சம் தான் இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு. ஓகேவா? நல்லா கவனிங்க. பார்க்கறதுக்கு அப்படியே மலை மாதிரி இருக்கும்பா. பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் நல்லா பொறுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு புரிஞ்சிருது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்கு, இதுக்குள்ள அந்த எலக்ட்ரான் எங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டி படி வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்று இப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க, இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா எல்லாத்தையும் ஒரே டயக்ராம்ல போடுறோம், அப்புறம் அதுக்கப்புறம் மாற்றிக்கிறேன், இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா இப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டா? பட் ஆனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்துட்டோம்னா இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படி வெளியே போகிறதுக்கு சான்சஸ் கிடையவே இல்லை. ஏன்னா எலக்ட்ரான் கன்ஃபார்மாக வெளியே இருக்காது, பாக்ஸுக்கு உள்ளதான் எங்கேயே இருக்கும். அப்ப என்ன சொல்ல வர்றான்னா இந்த எட்ஜஸ் வந்து பார்த்துட்டோம்னா கன்ஃபார்மா ப்ராபபிலிட்டி 0. இந்த எட்ஜஸ்ல கன்ஃபார்மா வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி 0. இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி 0. அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் வேவ்ஸ் போடுறப்ப இப்படிதான் போடுவாங்க. பாருங்க, இந்த இடத்துல இப்படி ஆரம்பிச்சு இப்படி வர மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் 0. ஸோ இங்க வந்து பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம், இங்க வந்து பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம், இங்க வந்து பார்த்துட்டோம்னா மினிமம் இப்படி சொல்லுவாங்க. பட் ஆனா பாக்ஸை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அப்போ உள்ளுக்குள்ள யோசிச்சு பாருங்களேன், இப்போ எனக்கு இந்த மாதிரி வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்மா ஃப்ரீக்வன்சி வரும்ல, ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது இல்லை? ஓகேவா? நீங்க 10th படிச்சிருக்கீங்க, 9th படிச்சிருப்பீங்க, 8th படிச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரானா இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ்.
ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், E is equal to நீங்க அதை எப்படி எழுதிக்கலாம், HF ன்னு போட்டுக்கலாம். where E represents energy, energy is directly proportional to frequency, where H represents Planck's constant. அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா இவர் ஐன்ஸ்டீன் என்ன சொல்ல, இது சொன்னது வந்து பார்த்தோம்னா ஐன்ஸ்டீன் பா. ஸோ ஒன்லி சர்டைன் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் அலவுட் இன்சைட் த பாக்ஸ். இப்போ இந்த இடத்துல 3 வேவ் இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா நீங்க ஃப்ரீக்வன்சி போட்டீங்கன்னா இதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இங்க ஒரே ஒரு வேவ் தான் இருக்கு, இந்த இதுல வந்து பார்த்துட்டோம்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கு. ஸோ இதுக்கு போட்டீங்கன்னா இதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்போ ஒரு இதுக்கும் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு எனர்ஜி லெவல் தான் அலவுடு. ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா அலவுடு கிடையாது. ஃபைன். ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா 2-3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து அவர் போடுறாரு. இப்போ அதே ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷன் வந்து பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி எழுதுறாங்க. ஆட் நம்பருக்கு தனியா ஈவன் நம்பருக்கு தனியா வர்ற மாதிரி எழுதுறாங்க. எப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா இது நீங்க சும்மா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நீங்க ஃபுல்லா பார்க்கணும். இது வந்து நானா உங்களுக்கு புரியறதுக்காக எழுது. 2x divided by L இப்படி இருக்குன்னு வச்சுக்காங்க. இது வந்து பார்த்துட்டோம்னா எப்பன்னா when n takes odd number 1 3 5 வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அதே வந்து பார்த்துட்டோம்னா வேவ் ஃபங்க்ஷன் இது வந்து பார்த்துட்டோம்னா ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா sin of pi n x divided by L. L இங்கிறது லென்த் ஆஃப் த பாக்ஸ் இந்த இடத்துல. ஸோ இட் டேக்ஸ் த வேல்யூ 2 4 6. ஓகேவா? இப்போ அந்த வேவை நான் போட்டு காமிச்சேன், அப்பதான் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ அந்த இதில் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா listen carefully. சப்போஸ் இங்க வந்து பார்த்துட்டோம்னா n is equal to 1 இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு வேவ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு கேட்பானுங்க அந்த பாக்ஸ்க்குள்ள. ஸோ அந்த பாக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இஃப் n is equal to 1 அப்படின்னா இப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எலக்ட்ரான் மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ரீஜனுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதாவது -L/2 + L/2 அந்த பாக்ஸோட இது. இந்த எட்ஜஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா இதே வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான் வந்து n is equal to 2 இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி வரும்னு கேட்குறாங்க. ஸோ 2 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இப்படி வரும், இப்படி இருக்கும். கரெக்டா? ஸோ இங்கே ப்ராபபிலிட்டி அதிகம், இங்கே ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அகைன் n is equal to 3னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா எடுக்கணும். ஓகேவா? ஸோ n is equal to 3ங்கிறப்ப எப்படி வரும்னு பார்த்துட்டீங்கன்னா இப்படி பாருங்க. இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எப்பவுமே ப்ராபபிலிட்டி இஸ் 0. இது வந்து பார்த்தோம்னா when n takes the value 3. அப்போ 4 உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியும், 5 எப்படி வரும்னு தெரியும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரானோட பொசிஷனை இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் வந்து எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ப்ராபபிலிட்டி அதிகம், இங்க வந்து இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சனாலதான் ஒரு எலக்ட்ரானோட பொசிஷன் வந்து பார்த்துட்டோம்னா எங்க இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துட்டோம்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸ்காடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் இல்லாம போயிருந்துச்சு அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்காது. எலக்ட்ரானோட பொசிஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ வரைக்கும் எல்லாரும் வந்து பார்த்துட்டோம்னா திணறிட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த 42 நிமிஷம் 45 நிமிஷம் வச்சுக்காங்களேன், 3/4 மணி நேரம் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த இதை நான் சொல்லி தந்திருக்கேன். ஐ திங்க் ஓரளவுக்கு நான் அட்லீஸ்ட் என்னோட அசம்ஷன் வந்து பார்த்துட்டோம்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 30% வந்து பார்த்துட்டோம்னா இது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நிஜமானவே புரிஞ்சிச்சா இல்லை வந்து பார்த்துட்டோம்னா இது எனக்கு இனி சுத்தமாவே புரியலையா அப்படிங்கிறத நீங்க தாராளமா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ தட் என்னோட டீச்சிங் ஸ்டைலை வந்து நான் மாத்திக்கிறேன். அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ், இஃப் யூ ஹேவ் எனி queries related to this quantum physics and Schrodinger wave equation, please do post your queries in the comment box so that I can answer in the next video. So until then, it's bye from your Prem Kiran. Thank you guys.